வியூவர்ஸ் நாங்க இன்னைக்கு கல்கம்மையில இருக்கிற ASM கோட் ஃபார்முக்கு வந்திக்கிறோம், விசிட் பண்ணிக்கிறோம். அந்த அவங்களோட ஆடு பிரீட்களை காட்டுறதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வியூவர்ஸ் இந்த சனான் ஸ்டுட்டை பாருங்க, மஷாலான்னு ஒரு நேர்கொம்பு கிடா குட்டி உண்டு. இதுக்கு இப்போ எவ்வளோ காலம்? 6 மாச குட்டி ஒன்று தான். மஷாலான்னு சொல்லி நல்லாவே ஆகிக்குது. அல்ஹம்துலில்லாஹ் பெஸ்ட்டாக வரும். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வேறு லெவல் ஆகிக்குது மாஷாலான்னு சொல்லி அவரோட ப்ரீடிங்காக அவங்க இதை வச்சுட்டிருக்கிறாங்க. ஸ்டுட்கள் எடுக்கிற நேரம் இது மாதிரியான கொம்பு கட்டுள்ள கிடால் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வர கிட்ஸ் இப்படி கொம்பு கட் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு ஆடுகளை விற்கலாம். இந்த ஸ்டுட்டை பாருங்கள், பிரிட்டிஷ் அல்ஃபைன் ஸ்டுட் ஒன்று தான். மசாலாண்டு நல்ல பெரிய கொம்பு கட்டுள்ள ஸ்டுட் உண்டு. இது வந்து இவங்க ப்ரீடிங் பர்பஸுக்காக எடுத்திக்கிறாங்க. மசாலாண்டு ஒரு நல்ல ஸ்டுட் உண்டு. நீங்கள் ஆடுகள் எடுக்கிற நேரம் இப்படி பெரிய கொம்பு கட்டுள்ள ஆடுகள், நேர் கொம்பு கட்டுள்ள ஆடுகள் வந்து எடுங்க. இதோட குட்டிகள் உங்களுக்கு நல்ல விலைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மசாலான்னு சொல்லி நல்ல ஒரு ஸ்டுட் ஒன்று. அதே மாதிரி மில்க் லைனையும் பார்த்து எடுத்தேன்னு சொன்னால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுக்கு கிட்ஸ் விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக ஒரு ஸ்டட் ஒன்று செலக்ட் பண்ணக்குள்ள அதில் உம்மாலேருந்து பார்த்து தான் எடுக்கணும். உம்மாட்ட வந்து குறைஞ்சது ஒரு 2 லிட்டர் சரி பால் இருக்கணும். இருந்தால் தான் அதில் குட்டிகளுக்கும் அப்படி 2 லிட்டர்ஸ் மில்க் கெப்பாசிட்டி ஒன்று வரும். குறைஞ்சது ஒரு 2 லிட்டர் சரி பால் ஒரு ஆட்டில் இருந்தால் தான் ஒரு ஃபார்ம் வந்து லொஸ்ட் இல்லாமல் நடத்தி கொண்டு போகலாம். ஏன்னா இன்றைக்கி புட்னாக்கு, கெட்டல் ஃபீட் மற்ற சாமான்களோட சாப்பாடு சாமான்களோட விலை கூடன்றதுனால ஒரு 2 லிட்டர்ஸ் சரி ஒரு ஆட்டில் இருந்தால் தான் நல்ல. பாருங்கள், புல் வெட்டிட்டு வந்து இப்படி சின்ன சின்ன கட்டி வச்சுக்கிறாங்க. இது என்ன ரீசன் சொன்னால் யாரும் இல்லாத நேரத்துலையும் யாருக்கும் இதை மெஷினில் இந்த புல்லை அரைச்சலாம். இதில் ஒவ்வொரு கட்டெடுத்து அப்படி மெஷினில் போடுறது தான் ஈஸியான மெத்தட். புல் அப்படியே நாங்கள் வெட்டிட்டு வர மாதிரி வச்சாமல் அழகான முறையில் ஒரு சின்ன சின்ன கட்டி வச்சுக்கிறாங்க. புல்லும் வந்து நல்லா செலக்ட் பண்ணி நல்லா கொழுந்து புல் தரிச்சு வச்சுக்குது. இப்படியான புல்லுகள் தான் ஆடுகளுக்கு நல்ல விட்டமின். நல்ல முத்தின புல்லுகளை கொடுத்து வேலை இல்லை, அதில் இருக்கிற விட்டமின்ஸ் பெய்த்திக்கும். இப்படி இளம் புல்லுகள் அப்படின்னா முத்தாத புல்லுகள் தான் ஆடுகளுக்கு பெஸ்ட். ஆடுகளுக்கு வந்து நிறைய இடங்களில் சைலேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இப்படி புல் வெட்டிட்டு வந்து மெஷினில் கட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுவும் வந்து புல் எந்த வேஸ்டேஜும் ஆகாது. ஆடுகள் இது எல்லா புல்லுகளையும் சாப்பிடும். இதுவும் வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் தான். நாங்களே புல் நாட்டணும்னு சொன்னால் சைலேஜ் செலவும் எங்களுக்கு இல்லாமல் ஆகிடும். இன்றைக்கி நிறைய ஃபார்மர்ஸ் வந்து லொஸ்ட் ஆகுறாங்க. ரீசன் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட கோட் செலெக்ஷன் அது ஒரு ரீசனாக இருக்கும். அடுத்து வந்து ஷெட் அடிச்சிக்கிற மெத்தட்ஸும் ஒரு ரீசனாக இருக்கும். கோட் செலெக்ஷனில் வந்து நல்ல ப்ரீட் ஆடுகள் உங்களுக்கு பார்க்க தெரியான்னு சொன்னால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் நல்ல ஆடுகள் பார்த்து எடுத்து தரோம். அது இல்லாமல் நிறைய பெரிய ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட பார்த்து உண்மையை சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஆடு வாங்குங்க. எங்கள்கிட்ட தான் எடுக்கணும்னு இல்லை, உண்மையை சொல்லி தரக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்கள் நல்ல ஆடுகளை பார்த்து எடுங்க. வியூவர்ஸ் பாருங்கள், இவங்களோட ஸ்டுட் மேல் ஸ்டுட் ஒன்று. இதுக்கு எப்படி வயசு எத்தனை வருஷம்? 2 வருஷம் இருக்கும் இல்லையா? மசாலாண்டு நல்லா இருக்குது பிரீட். இன்னொரு பிரீட் இருக்குது. இந்த மேல் ஸ்டட் தான் இவங்க இவ்வளோ காலமும் ப்ரீடிங்காக வச்சுருந்த கிடாய். இதை வந்து இவங்க சேலுக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் கிட்ஸ் எடுத்ததுக்கு பின்னால் இந்த கிடாய் நீங்கள் வீடியோவில் பார்க்குற யாருக்காவது ஃபார்முக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்டட் தான். பிரிட்டிஷ் அல்ஃபைன் சனான் கலப்பு கிடா ஒன்று. மஷாலாண்டு நல்லா ஆகிக்குது, நல்லா வெயிட் கேங் ஆகிக்குது. வியூவர்ஸ் இவங்கள்ட்ட சனான் ப்ரீட்ஸ் ஆடுகள் இருக்குது. மஷாலான்னு சொல்லி இப்படி இந்த பக்கி அடிச்சுக்கிறாங்க வெளியால் தின்றதுக்கு.
மெஷினில் இப்படி கொப்புகளை கட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி கட் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னால் ஆடுகள் நல்லா கூடுதலாக சாப்பிடும். நல்ல அது ஆடுகளுக்கு லேசி. அடுத்தது வந்து வேஸ்ட் ஈக்காது எங்களுக்கும். மாஷா அல்லாண்டு இப்படி இருக்குது இந்த இடம். இந்த சனானை பாருங்கள், நல்ல கொம்பு கட், இல்லை பெரிய கொம்பு கட் ஆகுது. மாஷா அல்லாண்டு இவங்கெல்லாம் ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ். அதே மாதிரி இங்கே மேல் கிட்ஸ் இருக்குது. ஒரு இதுக்கு 3 மாதமா 3 மாத கிட்ஸ் இருக்குது. சனான் அதாவது எல்ஃபைன் இதுக்கான கிட்ஸ் எல்லாரும் ஃபீடிங் டைம். மாஷால்லா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. இந்த ஃபார்ம்ட பேர் எப்படி? ஏஎஸ்எம் கோட் ஃபார்ம். இந்த எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லலாமா உங்களுக்கு? இது கல்காமுவா கெலியோ. ஓகே, நாங்கள் கல்காமுவா கெலியோவில் இருக்கிற ஒரு ஃபார்முக்கு தான் விசிட் பண்ணிக்கிறோம். மாஷால்லான்னு சொல்லி இந்த ஸ்டொட்டை பாருங்கள், குவாலிட்டியாகவே இருக்குது. தம்பி இது இப்போ நீங்கள் ப்ரீடிங் பர்பஸ்க்கு எடுத்து புதுசாக இல்லாட்டி எடுத்து 2 மாதம் கிட்ட? 2 மாதம். ஓகே, இதுக்கு இப்போ எவ்வளோ காலம் இருக்கும்? எத்தனை வருஷம் இருக்கும் இதுக்கு? 11 மாதம். மாஷால்லான்னு சொல்லி 11 மாதம் அந்த ஸ்டொட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க? நாங்கள் இதுக்கு முந்தி வாப்பா வளர்த்தாங்க 25 வருஷம். ஓகே, வாப்பா 25 வருஷம் ஆடு வளர்த்திக்குது. மாஷா அல்லாஹ். ஓகே, நானும் ஒரு 6 இயர்ஸ்க்கு முந்தி இங்கே வந்திருக்கிறேன்னு எனக்கு ஞாபகம். ஓகே, மாஷா அல்லாஹ். இப்போ எத்தனை ஆடு இருக்குது உங்கள்கிட்ட? இப்போ ஒரு 18 கிட்ட. 18 ஆடு இருக்குது. எல்லாம் சனான் ஆடுகள் அப்படி 18 ஆடு இருக்குது. மாஷா அல்லாஹ். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் மில்க் சேல் பண்ணுறீங்களா இல்லாட்டி? மில்க் சேல் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஓகே, மில்க் சேல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு கேட்குறது அந்த மற்ற பெரிய கிடா கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறீங்களா? ஓகே, பெரிய ஸ்டொட் வந்து கொடுக்கறது தான் வச்சுக்கிறீங்க. ஓகே, அந்த ஸ்டொட் வந்து தேவையானவங்க வந்து இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் பண்ணி அந்த கிடாவை எடுத்துக்கொள்ளலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இது மாதிரி நல்ல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ருஷ்ப்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தந்த இந்த ஃபார்ம் உரிமையாளருக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைர். தேங்க்ஸ். அல்லாஹ் அவரோட ஆடுகளுக்கும் அவருக்கும் கண்ணூர் இல்லாமல் ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடுப்பானுங்க. ஆமீன்.